முளகாப்புடி வெங்கடேசன் அமித்ஷாவுடன் நெருங்குவதற்கு ஒன்று நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனுடைய மகன் பாலாஜி, 2 பேருடைய அனுமதி இல்லாமல் இவர் அமித்ஷாவை நெருங்கி இருக்க முடியும். கேவலமா இல்லையா? ஒரு கேஸ தண்டனை குடிச்சிருந்தாலும் வெளியே வர 10 வருஷம் ஆயிடும். 60 கேஸுக்கு எத்தனை வருஷம்? 600 வருஷம் ஆகும் வெளியே வர. அதிமுக கூட்டணி ஜெயிக்க போகுது. அதுல இப்ப முளகாப்புடி வெங்கடேசன் பாஜகவினுடைய எதிர்கால எம்எல்ஏ. முளகாப்புடி வெங்கடேசனை போல பல வெங்கடேசன் பிஜேபியில் இருக்கான். ஐயா, அண்ணாமலைக்கு இதுதான் வேலைங்களா? ரவுடிகளை மொத்தமா உள்ள வந்து சேர்க்கிறது. அண்ணாமலைக்கு அதுதான் வேலை, நயினார் நாகேந்திரனுக்கு அதுதான் வேலை, அவருடைய மகன் பாலாஜிக்கு தான் வேலை. பாலாஜி மீது நிலப்பகிர்ப்பு கேஸ் நிலுவையில் இருக்கு. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படி சட்டவிரோதமா பண்ற தொழில அண்ணாமலைக்கும் பங்கு, பாலாஜிக்கும் பங்கு. எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் ரூபாய் கைமாறி. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போ ஒரு உள்துறை அமைச்சர் நம்ம ஸ்டேட்டுக்கோ நம்ம தொகுதிக்கோ வராரு அப்படின்னா மக்கள் போய் சந்திப்பாங்க தன்னோட குறைகளை சொல்றதுக்காக. இல்லைன்னா அந்த கட்சியில இருக்க மூத்த தலைவர்கள் போய் சந்திப்பாங்க. இது ஒரு மரபு. ஆனா ஒரு ரவுடி, 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள ஒரு ரவுடி ஒரு உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சிருக்காரு. யார் அந்த ரவுடின்னு பார்த்தீங்கன்னா மிளகாப்புடி வெங்கடேஷ். யாருங்க இந்த மிளகாப்புடி வெங்கடேஷ்? இல்லை, அவங்க குடும்ப மிளகாப்புடி வியாபாரம் செய்த காரணத்தினால் அவருக்கு மிளகாப்புடிங்கிறது அவர் குடும்ப பெயராக ஒட்டி கொண்டது. சரிங்க. இந்த மிளகாய்ப்புடி வெங்கடேசன் பாஜகவில் அண்ணாமலை வந்த காலத்திலிருந்து ஒரு அதிகார மையமாக அவர் மாறியிருக்கார். நீங்கள் நெற்குன்றம் பகுதியில் அவருக்கு பூர்வீகமாக இருந்தாலும் சென்னையில் வெங்கடேசன் இப்போ அவருக்கு அடைமொழி. ஏன்னா அங்கே 2-3 வெங்கடேசன் இருக்காங்க. வெங்கடேஷ். ஓகே ஓகே. அதனால் இவருக்கு மிளகாய்ப்புடி வெங்கடேஷுங்கிறது கட்சிக்காரனுக்கே சொன்னால் தான் தெரியும். ஓகே ஓகே. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கிற பொழுது திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த அதிகார மையத்தில் இருந்து கொண்டு இந்த குற்ற செயல்கள் ஈடுபடுகிற ஆட்கள் எல்லா கட்சியிலையுமே இருக்கான். ஏன் காங்கிரஸில் கூட இருக்கான். காங்கிரஸில் கூட இருக்காங்க. ஆமாம், பல குற்றவாளிகள் இருக்காங்க. காங்கிரஸில் இருந்த நாகேந்திரன் இப்போ ஜெயிலில் இருக்கார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில். அவர் மாநில இளைஞரணி தலைவர் மாநிலத்துக்கே. அப்போ காங்கிரஸில் இருந்தார். அப்போ இப்படி பல 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லா கட்சியிலையும் எதுக்காக போய் அடைக்கலமாகிறதுனா காவல்துறையை மிரட்டுவதற்காக. காவல்துறையை ஆமாம் ஆமாம். இப்போ அவர் மேலே ஒரு 40-50 கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 60க்கு மேற்பட்ட வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 60க்கு மேற்பட்ட வழக்குகள் அத்தனையுமே காவல்துறை சரியாக தண்டனை வாங்கி கொடுக்காதனுடைய விளைவு தான் 60 கேஸ் நிலுவையில் இருக்கு. ஏன் அப்போ காவல்துறையே அங்கே அலட்சியம் காட்டுறாங்க? காவல்துறை கையூட்டை வாங்கி கொண்டு ஏதாவது ஒரு கட்சியில் அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கும். இல்லைன்னா அப்படி அடையாளம் உள்ள நபருக்கு அவர் அடையாளம் இருப்பார். ஓகே. பாஜக வர்றதுக்கு முந்தைய என்ன எதில் இருந்திருப்பாருன்னா அதிமுகவில் ஒரு அதிகார மையத்தில் இருந்திருப்பார். உதாரணத்துக்கு அதிமுக ஒரு அதிகார மையம், நீங்கள் ஜெயக்குமார் அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அவரை கைது செய்ய போகும்போது அங்கே இருக்கிற டிசிக்கு சபாநாயகரே அமைச்சரே பேசுவார், ஏங்க அவர் நம்ம காரங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்போ காவல்துறை அதிகாரி அவர் மீது உள்ள குற்ற வழக்குகளை நீதிமன்றத்தில் நிரூபித்து தண்டனை வாங்கி தர தவறி விடுவார். அதில் தான் இந்த 60 கேஸ் சேர்ந்தது. ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க 60 கேஸ் இதனால தான் சேர்ந்துருச்சு அப்படின்னு. இப்போ இவர் அமித்ஷா போய் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா? யாரு? மிளகாப்புடி வெங்கடேஷ். அவரை சந்திச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட எக்ஸ் வலைதளத்துல அவர் விட்டுருக்காரு. விட்டுட்டு சில பேர் டேக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. யாராருன்னு பார்த்தா ஆவடி காவல்துறை, தெலுங்கானா காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, ஆந்திரா காவல்துறை. எதுக்கு அப்படி போட்டுருக்கான்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க,
அதாவது ஒரு படத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடி தான் சொல்ற மாதிரி எனக்கு பின்னாடி அரசியல் பலம் இருக்குன்னு ஆமா, அமித்ஷா எனக்கு நெருக்கமா இருக்காரு அப்படி போட்டிருக்காரு. ஆமா, அப்ப அந்த போலீஸ் அதிகாரிலாம் பயந்துக்குவான். 60 வழக்கம் இப்போ வாரண்ட் இருக்கும். நீதிமன்றம் நீதிபதி என்ன சொல்லுவார், அவனை பிடிச்சிட்டு வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்து, சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. இப்போ இது இந்த முளகாப்புடி வெங்கடேசன் அமித்ஷாவுடன் நெருங்குவதற்கு ஒன்று இப்போ புதிய அண்ணாமலை யாருன்னு கேட்டால் நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனுடைய மகன் பாலாஜி. 2 பேருடைய அனுமதி இல்லாமல் இவர் அமித்ஷாவை நெருங்கி இருக்க முடியாது. ஒன்று நயினார் நாகேந்திரன், இல்லைன்னா நயினார் நாகேந்திரனுடைய மகன் பாலாஜி மேலேயே சென்னையில் ஒரு நில அபகரிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கு. நில அபகரிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கு. நயினார் நாகேந்திரன் மேலே 18 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு குவாரி நடத்தி தமிழிசைக்கு அதில் பங்கு உண்டு. ஆளுநர் தமிழிசை அங்கே ஆளுநராக இருந்த காரணத்தினால தான் குவாரி தொழிலுக்கு எங்கே போகிறாரு, திருநெல்வேலியிலேருந்து தெலுங்கானா போகிறார். தெலுங்கானா போய் அரசுக்கு வரி பாக்கி 20 கோடினா அப்போ எவ்வளோ கோடிக்கு ஜல்லி விற்றுருப்பார் தெலுங்கானாவில். இதுதான் இவர்களுக்கான தகுதி. தகுதி. நீங்கள் எப்படியாவது சட்டத்தை ஏமாற்றி, ஜனநாயகத்தை ஏமாற்றி, போலீஸை ஏமாற்றி, நீதிமன்றத்தை ஏமாற்றி ஒரு 100 கோடி சேர்த்துட்டா எல்லா தகுதியும் வந்துடுது. அப்போ அதில் முளகாப்புடி வெங்கடேசனை போல பல வெங்கடேசன் பிஜேபியில் இருக்கான். தெரிந்து இப்போ ஒரு வெங்கடேசனை தான் நமக்கு தெரியுது. ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ், ராஜசேகர், ஹாரிஸ், இவங்கெல்லாம் யாரு? இப்போ முளகாப்புடி வெங்கடேசனை பேசுகிற நாம ஆருத்ரா கோல்டில் 5000 கோடி ஏமாத்துறாங்க. எவ்வளவு? 5000 கோடி, 1 லட்சம் பேர் ஏமாத்துறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா மோடி கூட நெருக்கமாக இருக்கார், பிரதமரோட. ஆமாம், பிரதமரை வரவேற்கக்கூடிய ஒரு குழு இருக்கு. சரி, பிரதமர் வரவேற்கக்கூடிய குழுவில் பொக்கை வச்சு டிஜிபி நிற்கிறார். யாரு? டிஜிபி. ஒரு மாநில காவல்துறை தலைவர் பிரதமர் வரும்போது வரவேற்கணும். ஆமாம், மேயர் வரவேற்கணும், முதலமைச்சர் எல்லாம் வரவேற்கணும். அந்த வரவேற்பாளர் பட்டியலில் யார் நிற்கிறா? போலீஸ் தேடுகிற 5000 கோடியை ஏமாத்திய ஹாரிஸ் நிற்கிறார், ராஜசேகர் நிற்கிறார். யார்? மோடி. அப்போது பக்கத்தில் பொக்கை வச்சு யார் நிற்கிறா? டிஜிபி நிற்கிறார். டிஜிபி கைது பண்ணுவாரா? இப்போ இந்த பட்டியலில் யார் கொண்டு போய் சேர்த்ததுன்னா அண்ணாமலை. ஐயா, இப்போ அண்ணாமலைக்கு இதுதான் வேலைங்களா? ரவுடிகளை மொத்தமாக உள்ள வந்து சேர்க்குறது. அண்ணாமலைக்கு அதுதான் வேலை, நயினார் நாகேந்திரனுக்கு அதுதான் வேலை, அவருடைய மகன் பாலாஜிக்கு தான் வேலை. பாலாஜிகிட்ட நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டவுடன் முன்னணி பத்திரிகையாளர் பூரா பாலாஜி லைனில் போகிறாங்க. எங்களை நீங்கள் எந்த செய்தி இருந்தாலும் எங்ககிட்ட கொடுங்க, வராமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். முரண்பாடான செய்தி வராமல் பார்த்துக்கிறோம். உங்களை பற்றி நிறைய செய்தி இருக்குது, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறோம். நீங்கள் எங்களை கொஞ்சம் கவனிச்சுங்க, கவனிச்சுக்கோங்க. ஆமாம். யார்? ஊடகவியலாளர்னு சொல்லி பெரிய தொலைக்காட்சி வச்சுருக்காங்கல்ல, முன்னணி ஊடகவியலாளர்கள். நீங்கள் யாரை சொல்ல வர்றீங்க? யார் பேரே சொல்லட்டுமா? சொல்லுங்க. குணசேகரன், கார்த்திகை செல்வன், குபேந்திரன், இவர்களெல்லாம் யாரோட? பாலாஜியோட. பாலாஜி நம்பர் தேடி பிடிச்சி பாலாஜி பேசுகிறாங்க. பாலாஜி மீது நில அபகரிப்பு கேஸ் ஒன்று நிலுவையில் இருக்கு. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒருத்தருக்கு சொந்தமான நிலத்தை ஃபோர்ஜரியாக கரையம் பண்ணி அந்த வழக்கு இருக்குது. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. திமுக டிஜிபி கமிஷன் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பத்திரிகை செய்தி வந்தது. இந்த செய்தி வராமல் பார்த்து கொள்வதற்கு இத்தனை பேரும் பேர பேசுகிறான். நீங்கள் நயினாரை பற்றி செய்தியே வராதுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படி வருவதாக இருந்தால் எங்களை மீறி வராது. ஐயா, எப்படி இந்தியாவோட 4வது பெரிய தூணே மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் இப்போ அந்த மீடியாவே விலைக்கு போகுதுன்னா இன்னைக்கு நேற்று விலைக்கு போகல, அது 75 வருஷம் விலைக்கு போயிடுச்சு. ஆதித்தனார் இருக்கார்ல, ஆமாங்க, அவர் காலத்திலே அது விற்று விட்டார். ஆதித்தனாரை பொறுத்த வரைக்கும் காமராஜரை விமர்சனம் செய்வதற்காக கருணாநிதியால் கண்டுபிடிக்கப்பட்ட நபர் யார்? சீப்பா ஆதித்தனார். இதுக்கெல்லாம் நிறுவனர் இருக்கார்ல, அவர். அப்போ இன்னைக்கு எந்த செய்தியும்
மக்களிடம் கொண்டு போகாமல் தடுக்கப்படுகிறது. அப்போ மக்கள்கிட்ட இவ்வளவோ கோடி எவ்வளவோ அநியாயம் நடக்குது நாட்டில். சின்ன செய்தி தான் வரும், பெரிய செய்திகள்லாம் இப்போ இது வரைக்கும் நடந்த ஊழலில் இவ்வளவோ ஊழல், பலாயிரம் கோடி ஊழல் நடக்குது. டாஸ்மார்க்கில் நடக்குது, மணலில் நடக்குது, பிடபிள்யூவில் நடக்குது, ஹைவேஸில் நடக்குது. ஏதாவது செய்தி வருதா? எங்கேயாவது வர்றதே இல்லை. தினமலர்லையும் வராது, தினகரன்லையும் வராது, தினத்தந்திலையும் வராது. ஏன்னா எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கு. இப்போ அதே கதை தான். முளகாப்பொடி வெங்கடேசை பற்றி என்னால் எல்லா பத்திரிகையும் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கணும். இல்லையா? அவ்வளோ வெளியும் வரவே இல்லைங்க. அவர்கள் பூரா அந்த முளகாப்பொடி வெங்கடேசனுடைய சம்பள பட்டியலில் இருக்கிறார்கள். ஓ, இவர் வந்து ரவுடி பட்டியல் இருக்கிற மாதிரி அவங்க சம்பள பட்டியல் எல்லாருக்கும். ஓ, மாதம் 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் இந்த மீடியா தலைமை நிருபர்கள், எடிட்டோரியல் இருக்கக்கூடிய நிருபர்களுக்கு காசு வாங்கிக்கும். எல்லாருமே சொகுசாக வாழ்கிறான். எல்லாம் 8 கோடி ரூபா பங்களா ஒரு ஆள் வாங்கியிருக்கான்னு ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி வருது. 8 கோடி. யார்? இளைய கார்த்திகை செல்வனும் குணசேகரனும். உடனே தூக்கு தூக்கு. அது வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எடுங்க, அதை அழிச்சிருங்க, அதை போடாதீங்க. 350 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்றியதற்காக கொடுக்கப்பட்ட வெகுமதி தான் 8 கோடி ரூபா பங்களா. இப்படியெல்லாம் செய்தி இருக்குது. இப்போ மீடியா முதல் கட்ட விசாரணையை இவர்களை நோக்கி தான் விசாரிக்க வேண்டியிருக்கு. இவர்கள் பூரா பல கோடியில் உண்மைகளை கொண்டு பல கோடியில் வசதியாக வாழ்கிறாங்க. அப்போ முளகாப்பொடி வெங்கடேசன் மேலே 60 கேஸு நான் கேவலமாக இல்லையா? ஒரு கேஸில் தண்டனை குடிச்சிருந்தாலும் வெளியே வரைக்கும் 10 வருஷம் ஆயிருக்கும். ஆமாம். 2வது கேஸில் 10 வருஷம். 60 கேஸுக்கு எத்தனை வருஷம்? 600 வருஷம் ஆகும் வெளியே வர. அது ஒரு மாதிரி வந்து குண்டாஸ் கேஸா இருந்திருக்கு. ஆனா அப்படிப்பட்டவங்களை வந்து கட்சி சேர்த்து வச்சிருக்காங்க பிஜேபி. ஏன்னா அவங்க இப்படி சட்டவிரோதமாக செய்ய பண்ற தொழிலில் அண்ணாமலைக்கும் பங்கு. அண்ணாமலைக்கும் பங்கு. இப்ப யாருக்கு பங்கு? பாலாஜிக்கு பங்கு. பாலாஜிக்கு நயினார் நாகேந்திரனுக்கு எப்படி? சரிங்க, பணமே வாங்கல, நயினார் நாகேந்திரன் வாங்கல, பாலாஜி வாங்கல. எப்படி அவர் அமித்ஷாவை பார்க்க முடியுது? இவர்கள் எல்லாமே நேரம் போய் பார்க்க முடியுமா? முடியாது. மாநில தலைவரை தவிர்த்து, மாநில தலைவருடைய மகனை தவிர்த்து நேர போய் பார்க்க முடியுமா அமித்ஷாவை? அப்போ இதற்காக எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் ரூபாய் கைமாறி இருக்கு. அது இந்த போஸ்டிங் இப்போ வந்து பிஜேபியில் வந்து ஓபிசி பிரிவு தலைவராக வந்து மிளகாப்பொடி வெங்கடேசன் இருக்காருங்கய்யா. அந்த போஸ்டிங் வரத்துக்கு அவர் வந்து பல கோடி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு டாக் வரப்போகுது. இல்லை, இப்போ பணம் கொடுக்காம எந்த பதவியும் கிடைக்காது. இப்போ நயினார் நாகேந்திரனும் மகன் பாலாஜியும் அவங்க இப்போ ஒரு அண்ணாமலை இருந்தால் இப்போ 2 அண்ணாமலை. ஓகே, முதல்ல ஒரு அண்ணாமலை அந்த அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையினுடைய வசூல் ஏஜென்ட். ஓ, அமர் பிரசாத் ரெட்டி இல்லாமல் அண்ணாமலையால் இயங்க முடியாது. இப்போ அதே போல் இப்போ அமர் பிரசாத் ரெட்டியுடைய ரோலை யார் எடுத்துட்டா? நயினாருடைய மகன் பாலாஜி எடுத்துட்டார். அமர் பிரசாத் ரெட்டியுடைய ரோலை, அண்ணாமலை ரோலை நயினார் எடுத்துட்டாரு. அமர் பிரசாத் ரெட்டி ரோலை அவர் மகன் பாலாஜி எடுத்துட்டாரு. சரிங்க, இப்போ வந்து மக்களை ஏமாத்துறாங்க, ஊழல் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அந்த கட்சி கொள்ளியை சில பேர் வந்து ஒதுக்குறாங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, மிளகாப்பொடி வெங்கடேசன் அவர்கள் வந்து பல குற்ற வழக்கில் வந்து பேர் இருக்கு. அவர் போய் சந்திக்க வந்து எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அந்த கட்சியிலேயே மூத்த தலை நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கராத்தே தியாகராஜன் நீங்க உங்களுக்கு தெரியும், அவங்களாம் போக விடவே இல்லை. ஃபர்ஸ்ட் இவர் போட்டோம்பா அப்படின்னு விட்டுருக்காங்க. அப்போ என்ன நடக்குது கட்சிக்குள்ளேயே வந்து? கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு பெரிய தொகை நிதியாக கொடுத்துருப்பார். பாலாஜிகிட்ட கொடுத்துருப்பார். ஓகே, பாலாஜி அப்பாட்ட சொல்லி இவர் முதல்ல அனுப்புங்க, அவரை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அவர் மிளகாப்பொடி வெங்கடேசன் ஏன்னா அடிக்கடி பணம் கொடுப்பார்ல, அடிக்கடி பணம் கொடுப்பார். அப்போ அது அரசியலே அதுதானே, பணம் வசூல் பண்ணுறதுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிப்பது அதற்காகத்தான். பல பேர் கட்சியில் சேருவது தங்களுடைய கள்ள பணத்தை காப்பாற்றி கொள்வது, இதுதானே இப்போ அரசியல. மக்களுக்காக போராடுகிற அரசியல்லாம் 67ஓட போச்சு. காங்கிரஸ்காரர் என்னைக்கு அதை அரசியல் விட்டு வெளியேறினானோ அன்னையோட எல்லாம் முடிஞ்சுது. இப்போ கொள்ளையடிப்பது எப்படி, பாதுகாப்பது எப்படி, மேலும் கொள்ளையடிப்பது எப்படி, கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு 200 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குவது எப்படி, கட்சி தலைமைக்கு அப்படி திருடிய பணத்தை பல ஆயிரம் கோடி கொடுத்து பதவி வாங்குவது எப்படி, எம்எல்ஏ ஆவது எப்படி, எம்பி ஆவது எப்படி,
இதுதான் 67க்கு பின்னாடி அத்தனை அரசியலுமே கொள்ளையடிப்பவன், சமூக விரோதி, சட்டவிரோத நபர்கள் 60 வழக்கு இருக்கு மிளகாப்பூடி வெங்கடேசன் மேலேனா. அப்போ 60 நீதிமன்றங்கள் இயங்கி கொண்டே இருக்கு. 60 காவல்துறை அதிகாரி கோர்ட்டுக்கு 5 நாளைக்கு ஒருக்க வாய்தா போயிட்டே இருக்காரு. கோர்ட்டு இடையான ஒருத்தர் இருப்பார். அப்போ அந்த 60 கேஸை ஒரு வழக்கிலேயாவது தண்டனை வாங்கியிருந்தா மிளகாப்பூடி வெங்கடேஷ் எங்கே இருந்திருப்பார்? ஜெயிலில் இருந்திருப்பார். இப்போ அவர் எம்பியா போகிறாரு, எம்எல்ஏ போகிறாருன்னு இப்போ பேசிக்கிறாங்க. அவருங்களா? ஆமாம், அவருக்கு இப்போ அதிமுக பிஜேபி விஜய் கூட்டணி ஆக போகுது, அதில் எம்எல்ஏ ஆக போகிறாரு. என்ன சொன்னீங்க? அதிமுகவும் பிஜேபி கூட்டணி ஆக போகுது. பிஜேபி விஜய் இந்த கூட்டணியில் அதிமுக கூட்டணி ஜெயிக்க போகுது. அதில் மிளகாப்பூடி வெங்கடேசன் எம்எல்ஏ சீட்டு கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒன்று புரியலைங்க. ராணுவத்துறையில் வேலை செஞ்சுட்டு ரிட்டர்மெண்ட், அதாவது அந்த பதிவுலேருந்து விட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி போஸ்ட் இங்கே கிடைக்குது. ஆனால் பிஜேபியில் மட்டும் எப்படிங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்குலாம் பெரிய போஸ்ட் தூக்கி கொடுத்துட்றாங்க? ஆமாம், அவங்ககிட்ட பல கோடி பணம் சேர்ந்துருது. சரி, பணம் சேர்ந்தால் கட்சி தலைவராக வரக்கூடியவர் கட்சி நடத்துவதற்கு பல கோடி பணம் வேணும். பல கோடி பணம் யார் கொடுப்பா? சமூக விரோதி தான் கொடுப்பான், சட்ட விரோதி தான் கொடுப்பான், செம்மரக்கட்டையில் அடித்து வச்சிருக்கவன் தான் கொடுப்பான், தங்கம் கடத்துறவன் தான் கொடுப்பான். அவனுக்கு ஒரு அதிகாரம் வேணும். ஓகே, பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கட்சி தானே எல்லா கட்சிகளுமே. அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளை தவிர எல்லா கட்சியுமே என்ன போஸ்டிங் வேணுமோ தலைவருக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி கிடைச்சிடும், எம்எல்ஏ சீட் கிடைக்கும், எம்பி சீட் கிடைக்கும். அப்போ போஸ்டிங் வந்து கொடுக்கறதுல விற்பனை தான். ஜெகத்ரட்சகன் பெரிய மக்கள் தொண்டனா? ஜெகத்ரட்சனுக்கு மக்கள் ஓட்டா போட்டாங்க. அவர் வரியை இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு இருக்குது. இப்போ ஒரு வழக்கு இருக்குது. எவ்வளவு? 1000 கோடி. பேப்பர் பார்க்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? 1000 கோடி வரி பாக்கின்னு ஒரு செய்தி வந்துதா? அப்போ 1000 கோடியை வரி பாக்கினா எத்தனை லட்சம் கோடி அவர் ஏமாத்திருப்பார்? அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர். எப்படி அவருக்கு என்ன தகுதி? பல லட்சம் கோடி ஏமாத்தணும் மக்கள்கிட்ட. ஜெகத்ரட்சனுக்கு பழைய மின்சார ரீடிங் எடுத்துட்டு இருந்த ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் பல லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டார். எப்படி? அத்தனையும் ஏமாற்று, அத்தனையும் மோசடி, அத்தனையும் லஞ்சம், ஊழல். அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா மிளகாப்பூடி வெங்கடேசனும் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாஜகவில் பணத்தை கொடுத்து, பாலாஜிக்கு பணத்தை கொடுத்து, நயினாருக்கு பணத்தை கொடுத்து எம்எல்ஏவாக அவர் தொகுதியில் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ, அவர் பெரிய போதை விற்கக்கூடிய நபர். அவர் திமுக தலைமைக்கு பணம் கொடுத்து எம்எல்ஏ ஆகிட்டார். எம்எல்ஏ ஆகிட்டு என்ன பண்ணுறாரு? போதை பொருளை விற்றுட்டே இருக்காரு. மறைமுகமாக விற்றாரு. ஆமாம், இப்போ நேரடியாக விற்கிறாரு. அவர் வீட்டில் சைரன் வச்சு அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. இப்படி இருந்த பொழுது எங்கேயோ ஒருத்தன் பிடிபடுறான். பிடிபட்டவனையும் எனக்கு மொத்த விற்பனையாளர் விளாத்திக்குளம் எம்எல்ஏ தான், பல எம்எல்ஏ. அவரை கையை காமிக்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுது. ஜெயிலில் இருந்தார் யாரு? திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ, விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்து தலைமுறை ஆகிட்டார், முன்னாள் எம்எல்ஏ. அப்போ ரவிசங்கரை போன்ற நபர்கள் பல கோடி போதை வியாபாரம் செய்து சேர்த்த பணத்தை அரசியல் கட்சி கொடுக்குறான். கொடுத்து விலைக்கு வாங்கப்படுகிறது. எது? சட்டமன்ற உறுப்பினர் பதவி. மக்களுக்கு 200 கொடுத்தா ஓட்டு போட்டுடலாம். இவர் என்ன? எம்எல்ஏ, எம்பி. இப்போ மிளகாப்பூடி வெங்கடேசன் பாஜகவினுடைய எதிர்கால எம்எல்ஏ. அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக, அவ்வளோதான். ஏன் ஒரு வழக்காகி கொஞ்ச நாள் மீடியாவில் செய்தி ஆகி போச்சியா? சரி, நான் எவ்வளோ ஒரு 3 கோடி அதிகமாக கொடு. சரிங்க, இப்போ மிளகாப்பூடி வெங்கடேசன் இவ்வளோ கேஸுகள் இருக்கு. நீங்க சொன்னீங்க அவர் உள்ள வச்சுட்டு இருக்குதோ லாபத்துக்காக தான் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் பிஜேபிக்கும் தெரியும், இது மக்களுக்கும் தெரியும்னு அவங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்டவரை வச்சுட்டு இருக்குதுனால அந்த கட்சிக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்படாதா? அது தெரியாதா? இல்லை, நீங்க அப்பாவியா கேட்குறீங்க. இது போன்ற நபர்களால் தான் அரசியல் கட்சியே இயங்குகிறது. நீங்கள்
நீங்கள் இது ஒரு 50 வருஷத்துக்கு கேட்டதே நியாயமான கேள்வி. ம். என்னங்க இதெல்லாம் பேர் கெட்டு போயிடாதா அப்படின்னு. அதெல்லாம் காங்கிரஸ்கார காலத்தோடு போச்சு, காமராஜர் காலத்தோட போச்சு, கக்க காலத்தோடு போச்சு, ரெட்டமலை சீனிவாச காலத்தோடு போச்சு. இப்போ இதெல்லாம் உதயநிதி காலம், டவுசர் பாய்ஸ் காலம். யார் காலம்? டவுசர் பாய்ஸ். நீங்கள் 85 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒயின் பாட்டில் வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. சோமா செட்டில் இப்போ நடிகைகளுடைய கூத்தடிச்சு 50 லட்ச ரூபா அந்த டின்னருக்கான செலவு ஒரு இரவுக்கு. இப்படி அப்போ இது யார் காலம்? இது டவுசர் பாய்ஸ் காலம். அப்போ பிஜேபியில் பாலாஜி தான் யாருடைய மூளை? அவங்க அப்பா நயினாருடைய மூளை. அப்போ மிளகாப்பொடி பிஜேபி அண்ணாமலை இருந்த காலத்தில் ஒரு 1000 மிளகாப்பொடி வெங்கடேசன், இவர் காலத்தில் மீதி இருக்கிற மிளகாப்பொடி வெங்கடேசன் பூரா பதவி கிடைக்கும், எம்எல்ஏவும் கிடைக்கும். ஏன்னா இப்போ அதிமுக பிஜேபி விஜய் கூட்டணியை தீர்மானிப்பது அமித்ஷா தான். அப்போது எனக்கு ஒரு 10 கோடி ரூபாயிலேருந்து 25 கோடி ரூபா வரைக்கும் கொடுக்குறேன், எனக்கு சீட்டு கொடுங்கன்னா அதிமுக தொண்டனும் யாருக்கு ஓட்டு போடுவான்? மிளகாப்பொடி வெங்கடேசனுக்கு ஓட்டு போடுவான். விஜய் ரசிகனும் மிளகாப்பொடி வெங்கடேசனுக்கு ஓட்டு போடுவான். பாஜகவும் மிளகாப்பொடி வெங்கடேசனுக்கு ஓட்டு போடுவான். அவரே ஜெயிச்சிருவார். சரிங்க, இவ்வளோ சொல்றீங்களா ஐயா? இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் வந்து மதுரைக்கு வந்துட்டு போன பிறகு தான் இவ்வளோ விஷயமா நடந்தது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சே வந்து மிளகாப்பொடி வெங்கடேசன் அவர்கள் வந்து கைது செய்யறாங்க. எங்க செங்குன்றத்துல வந்து கைது செய்யறாங்க, ஏதோ ஒரு கேஸ் சொல்லி. அப்ப இதை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து இவ்வளோ ட்விட்டர்ல வந்து எனக்கு ஆள் பலம் இருக்கு பாத்துக்கோங்க, எனக்கு வந்து இந்த பலம் இருக்குலாம் போட்டும் அரெஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப இங்க என்ன நடக்குது? அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, அரசியல் பழிவாங்கல், ஒரே வார்த்தை. திமுக என்னுடைய வளர்ச்சியை தடுக்குது. செங்குன்றத்துல ரெட்டில்ஸ்ல ஏரியாவில் நான் வந்து ஒரு பெரிய அபரிமிதமான தலைவர், என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம திமுக போலீஸு என்னை கைது செய்கிறது. நியாயம் கேட்டு மக்கள்கிட்ட நியாயம் கேட்க போகிறேன். 61வது கேஸையும் வச்சுக்கிட்டு 61வது கேஸை வச்சுட்டு நம்மளால் 200 கொடுத்தீங்கன்னா பின்னாடியே போயிடுவோம். ஒரு காக்கா பிரியாணி, ஒரு ஓல்டு மங்கு குவார்டர் கொடுத்தா குடிச்சிட்டு யாருக்கு பின்னாடி போயிடுவான்? மிளகா வெங்கடேசன் வாழ்க, எதிர்கால எம்எல்ஏ மிளகா வெங்கடேசன் வாழ்கன்னு நம்மளால் 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா டெய்லி 500 ரூபா உங்களுக்கு கூலிப்பா. ஒரு டெய்லி ஒரு குவார்ட்ரு, காக்கா பிரியாணி 3 பிரியாணி, டெய்லி 1000 ரூபா சம்பளம்னா மிளகா வெங்கடேசனுக்கு பின்னாடி 500 பேர் எப்பவுமே திரண்டு அவருக்கு வாக்கு கேட்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் கூட்டம். அப்போ வந்து கட்சி தலைவர் குறை சொல்ல முடியாது, மக்களை தான், மக்கள் ஃபர்ஸ்ட் மாறணும்ன்றீங்க. இல்லை, மக்கள் மாறவே மாட்டான். ஏன்னா மக்கள் மாறாத அளவுக்கு இங்கே அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சி ஒரு மாற்றம் வராத அளவுக்கு பார்த்து கொள்ளும். நீங்கள் ஆபிரகாம் லிங்கர் தான் சொல்லுவாராம், மக்கள் உண்மை மீது விழுந்து விடுவார்கள், விழுந்த வேகத்தில் எழுந்து விடுவார்கள். மக்கள், நான் வியட்நாம் போய் மக்களை பார்த்தேன், அதனால போலீஸே இல்லை, குற்றமே நடக்கிறது இல்லை. விமான நிலையத்தில் போலீஸ் இல்லைங்க, நான் பார்த்தேன். அப்போ அங்கே குற்றம் செய்தால் உடனடியாக அவன் சிறைக்கு அனுப்பப்படுவான். ஆனால் இங்கே குற்றம் செஞ்சால் பதவி கொடுத்துருவாங்க. இதுதான் சரியான புரிதல். அப்போ மிளகா வெங்கடேசனை போல பல மிளகா வெங்கடேஷ் எங்கே இருக்கான்? பிஜேபியில் இருக்கான், திமுகவில் இருக்கான், அதிமுகவில் இருக்கான், காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளை தவிர. ஏன் கம்யூனிஸ்டில் ஒரு கொடூரமான ஒரு குலகாரன் ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி எம்எல்ஏவும் இருந்தார் கம்யூனிஸ்ட் சிபிஐயில். சிபிஎம் வேணால் விதிவிலக்காக இருக்கலாம். சிபிஐயில் பல வழக்குகள் நிலுவையில் இருந்த ராமச்சந்திர கிருஷ்ணகிரி எம்எல்ஏவும் சிபிஐயில் இருந்தார். குவாரி அதிபர், பல கொலைகேஸ் அவர் மேல் இருந்து. அப்போ சிபிஐயும் இதற்கு விதிவிலக்கு அல்ல, அது ஒரு பிஜேபி. சரிங்க, தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Taste the daily.